தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை. திருவோணம் நட்சத்திரம் காலை 7:36 வரை, பிறகு அவிட்டம் நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். மார்கழி மாதம் பிறக்கிறது. தனுர் மாதம் என்று சொல்வார்கள். இந்த மாதம் முழுவதும் முடிந்த பின்னால் அடுத்த மாதம் தை மாதம், தைப்பொங்கல், கதிரவனை வரவேற்கின்ற திருநாள். இன்றைக்கு மார்கழி என்று சொன்னாலே பாவை நோன்பு நம் நினைவுக்கு வரும். சூடி கொடுத்த சுடற்குடியாம் ஆண்டாள் இந்த பாவை நோன்பை நோற்று இறைவனை மணந்து கொண்டதாக புராணங்கள் சொல்கின்றன. எனவே கல்யாணமாகாத கன்னியர்கள் இந்த மாதிரி நோன்பை நோற்று திருப்பள்ளி எழுச்சி சென்று அங்கே நாம் இறைவனை சந்தித்து வழிபட்டு ஆராதனை, அபிஷேக ஆராதனைகளிலே கலந்து கொண்டால் திருமணம் கைகூடும் என்பது மக்களுக்குரிய ஒரு நம்பிக்கை. எனவே மார்கழி என்றாலே நம் நினைவுக்கு வருவது திருப்பள்ளி எழுச்சி. திருப்பாவை, திருவம்பாவை என்ற பாடல்களை எல்லாம் பெண்கள் பாடுவார்கள். பொதுவாக அதிகாலையில் 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்திலே இப்பொழுதெல்லாம் இந்த மார்கழியிலே பெண்கள் எழுந்திருக்க வேண்டுமாம். எழுந்திருத்து அவர்கள் குளித்து அதற்கு பின்னாலே கோலமிடுவார்கள். அந்த கோலத்திலே ஓசோன் காற்று கோலமிடுகின்ற பொழுது, வளைந்து நிமிர்ந்து நெளிந்து கோலமிடுகின்ற பொழுது உடலுக்கு ஒரு யோகாபியாசம் கிடைக்கிறது. அவர்கள் விரல்களை வைத்து கோலமிடுகின்ற பொழுது பெருவிரலும் சுட்டு விரலும் சேர்கின்ற பொழுது அது ஒரு நல்ல முத்திரையாம், ஆரோக்கியத்துக்கு சீராக்கக்கூடிய ஒரு வழியை கொடுக்கின்றது. அப்படி கோலங்கள் போடுகின்ற பொழுது கோலத்தின் மத்தியிலே அவர்கள் வைப்பது என்ன என்றால் சாணம் வைப்பார்கள், கிருமி நாசினியாக உள்ளது. அதற்கு மத்தியிலே பரங்கி பூவை வைப்பார்கள், மஞ்சள் வண்ணப்பூ. அந்த மஞ்சள் வண்ணப்பூ இருந்தாலே மங்களம் தருகின்ற பூ. எங்கள் வீட்டிலே மங்களம் நடைபெற வேண்டும், திருமண காரியங்கள் கைகூட வேண்டும், மங்கள ஓசை கேட்க வேண்டும் என்றுதான் வைப்பது வழக்கமா. அதே போல ருதுவாகாத பெண்கள் இந்த நோன்பை கொண்டாடி மஞ்சள் வண்ண வஸ்திரம் அணிந்து ஆலயத்துக்கு சென்று வழிபட்டால் அவர்களுக்கு அந்த புஷ்பவதி ஆகின்ற ஒரு அமைப்பு உருவாகுமாம். அது மட்டுமல்ல, கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் மட்டுமல்ல, எந்த தெய்வத்திற்கும் நாம் வரம் கேட்க நினைக்கின்ற பொழுது, அதிகாலையில் கேட்கின்ற பொழுது அது உடனடியாக கைகூடும். அந்த அடிப்படையில் இந்த மார்கழி மாதத்தினுடைய 30 நாட்களிலும் நீங்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து நீராடி அதன் பின்னால் ஆலயம் சென்று நடராஜ பெருமானையும் சிவபெருமான் அம்பிகையையும் நீங்கள் வழிபட்டு வந்தால் நல்லது நடக்கும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, எதிர்பார்த்த லாபம் எளிதில் கிடைக்கும் நாள். இன்று இல்லத்திலே ஒரு நல்ல சம்பவம் நடைபெறப் போகின்றது. புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயோடு புதன் இருக்கின்றார். 3க்கு அதிபதி புதன் இருக்கின்ற பொழுது உடன்பிறப்புகள் வழியிலும் உங்களுக்கு ஆதாயம், உடன் இருப்போர் வழியிலும் ஆதாயம் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சேமிப்பு உயர்ந்து செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும் நாள். வாரிசுகளின் வளர்ச்சி கண்டு பெருமைப்படுவீர்கள். உங்களுடைய வாரிசுகளுக்கு வேலை கிடைக்கவில்லையே, அல்லது அயல்நாடு செல்லவில்லையே, அதற்கான முயற்சியும் கைகூடவில்லையே என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இன்று அதற்கான நல்ல அறிகுறிகள் தென்படும். இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள். மேலும் இன்று நூதன பொருட்களை வாங்குவதிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். நேற்றைய பிரச்சனை கூட இன்று மீண்டும் தொடரலாம், விசுவரூபம் எடுக்கலாம். நிகழ்கால தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். விரயங்கள் அதிகரிக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். வரவு 1 மடங்கு என்றால் செலவு 2 மடங்கு ஆகலாம். கவனம் தேவை. கடகராசினியர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம். கண்டகச்சனி என்பதனாலே எல்லை மீறி பழகியவர்களால் தொல்லை ஏற்படலாம். நண்பர்களே உங்களுக்கு பகையாக மாறலாம். எதிர்ப்புக்கு மத்தியில் தான் இன்று உங்களுடைய வாழ்க்கை அமையப் போகின்றது. பணப்பொறுப்பு சொல்லி யாருக்கேனும் வாங்கி கொடுத்தால் அதனாலும் பிரச்சனைகள் வரும். கவனம் தேவை. சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று குரு பகவான் பார்வை இருக்கிறது. குரு பார்ப்பதனாலே நல்ல தொழில் லாபம் கிடைக்கும். வியாபாரத்திலே கணிசமான தொகை கைகளிலே புரளும். சொத்துக்கள் வாங்குவது பற்றி நீங்கள் சிந்திப்பீர்கள். சொந்தங்களாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். அஷ்டமத்தில் ராகு இருக்கிறாரே, அலைச்சல் ஏற்படுமே என்று நினைக்க வேண்டாம். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு. சுக்கிரபலம் 3இல் நன்றாக இருப்பதால் பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். புதிய வாகனம் வாங்கும் முயற்சி கூட கைகூடலாம். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இனம் புரியாத கவலை மேலோங்கும் நாள். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. இதை செய்வோமா அதை செய்வோமா என்றெல்லாம் சிந்தித்து கொண்டே இருப்பீர்களே தவிர செயல்பட இயலாத நிலை உருவாகலாம். ஆன்மீக நாட்டம் கொஞ்சம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் இன்று திருவோணம் என்பதனாலே இன்று விஷ்ணுவை நீங்கள் வழிபடுவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, சுக்கிரபலம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. சுக்கிரன் நன்றாக இருந்தாலே அசுரகுரு அள்ளி கொடுப்பான் என்பார்கள். எனவே எந்த முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டாலும் உடனடியாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். பணி நிரந்தரம் பற்றிய தகவல் கூட உங்களுக்கு கிடைக்கலாம்.
பதவியில் உள்ளவர்களின் உதவி கிடைத்து மகிழும் நாள் என்று கூட சொல்லலாம். வருமானம் பெருக நண்பர்களும் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். இன்று இனிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே புதன் செவ்வாய் ராசிநாதன் ராசியிலேயே இருந்தால் ஆரோக்கியம் சீராகும். அதே நேரத்திலே உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். எந்த நேரம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களோ அதை அந்த நேரத்திலேயே நீங்கள் செய்து முடிப்பீர்கள். உடன் இருப்பவர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல்கள் உண்டாகும். சொத்துக்கள் வாங்குவது விற்பது பற்றிய ஒரு எண்ணம் உருவாகலாம். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் செயலாகி செயல்களில் வெற்றி கிடைக்கின்ற நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் யோகமான நாள். சூரியபலம் ராசியில் இருக்கின்ற பொழுது திடீரென நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வரலாம். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக உங்களுக்கு பூர்த்தியாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு உண்டு. மேலதிகாரிகள் தொலைபேசி வாயிலாக பேசி உங்களை பாராட்டுவர். உங்களுடைய பணிக்கு பாராட்டு கிடைக்கின்ற நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, சனி சந்திர யோகம் இருக்கிறது. சந்திரன் மனதுகாரகன், சனி ஆயுள்காரகன். உடல்நிலைக்கு தொல்லை கொடுத்து மனதை வருத்தப்பட வைக்கின்ற நாள் என்று கூட சொல்லலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை, கைவலி தீர்ந்தால் கால்வலி தீர்ந்தால் இடுப்பு வலி என்று ஏதாவது ஒரு வலிகள் வரலாம். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம். அது மட்டுமல்ல, இல்லத்தில் உள்ளவர்களின் குணத்தை அறிந்து செயல்படுவது நல்லது. புரிந்து கொண்டு செயல்படுவதன் மூலமே இந்த நாளை நீங்கள் இனிய நாளாக ஆக்கிக்கொள்ள இயலும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கூட்டு முயற்சியில் மாற்றம் கிடைக்கின்ற நாள். இதுவரை நீங்கள் கூட்டாக இருந்த ஒரு தொழில் கூட்டாக இருந்தாலும், உத்தியோகத்தில் நீங்கள் கூட்டாக இருந்தாலும் கூட உங்களுடைய அந்த கூட்டு நிலை என்பது இன்று மாறலாம். புதியவர்கள் உங்களுக்கு வந்து இணையலாம் அல்லது தனித்து இயங்கலாம் என்று ஆசைப்பட்டால் அதற்கு உங்களுக்கு வழிபிறக்கும். கொடுக்கல் வாங்கல்கள் சீராகவே இருக்கிறது. முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, முக்கிய புள்ளிகளை சந்தித்து நல்ல சந்தர்ப்பங்களை வரவழைத்துக் கொள்கின்ற நாள். அயல் நாட்டிலிருந்தும் அனுகூலம் உண்டு. உள்நாட்டிலிருந்து வெளி மாநிலங்களிலிருந்தும் உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். தொழில் வளம் சிறப்பாக இருக்கிறது. 10ல் சூரியன் இருப்பதால் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென நல்ல பொறுப்புகள் மாற்றப்படலாம். அதே நேரம் இன்று பொருளாதாரத்தை பொறுத்தவரை நிறைவு ஏற்படும். ராசிநாதன் 2ல் இருக்கின்ற பொழுது கவலைப்பட தேவையில்லை. எதற்கு செலவு என்று நீங்கள் நினைத்தீர்களோ அதற்குரியது அதற்கு முன்னதாகவே உங்கள் கரங்களில் புரளும். இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.